வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனும் சொந்த ஊரை விட்டுட்டு சின்ன வயசுலயே போயிட்ட ஒருத்தனும் சந்திக்கிற விஷயங்களும் பேசிக்கொள்கிற சம்பாஷணைகளும் தான் படத்தினுடைய ஜீவ நாடிங்கிறத நாம் உணர்ந்துட்டோம்னாக்க அந்த உரையாடலுக்குள்ளார நாம் பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஊர்லேயே ஏதோ ஒரு ஒரு கல் நடுகள் மாதிரி ஒன்று நட்டிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி எந்த விவரமுமே நமக்கு தெரியாது. நான் படித்து வளர்ந்த எங்கள் தாத்தாவுடைய ஊர் காரைக்குடியில் அங்கே ஒரு சொக்கட்டாங்கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த சொக்கட்டாங்கோவிலுடைய ஊரணி, ஒரு சின்ன ஒரு ஊரணி ஒன்று இருக்குது. அந்த ஊரணியில் ஒரு 2 ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளார. அது என்னன்னு கேட்டதுக்கு, யாரோ ஒருத்தங்க தீட்டோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்குள்ளார குளத்துக்குள்ளார இறங்கிட்டாங்கன்னும், அவங்க தீட்டா அப்படியே சிலையாவே ஆயிட்டாங்கன்னும் ஒரு கதை இன்னைக்கும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உண்மைகள் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று நம்மளை நெகிழ பண்ணும் இல்லையா? அப்படியான விஷயம்தான்.